இந்த இமேஜ் மாதிரியே உங்களோட இமேஜை எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு உங்கள்ட்ட இருக்க பிக்சார்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, கீழ கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா, என்னோட டெலிகிராம் லிங்க் குடுத்துருப்பேன். அத கிளிக் பண்ணி என்னோட டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, கீழ 3 டாட் இருக்கும். அத கிளிக் பண்ணி சர்ச்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ரீல்ஸ் 29 சர்ச் பண்ணுங்க. ரீல்ஸ் 29 சர்ச் பண்ணிங்கன்னா, ஒரு இமேஜ் எல்லாம் வரும். அதெல்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பேக்கிரவுண்டு அப்புறம் இந்த மாதிரி வரும். இதெல்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, பிக்சார்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிக்சார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, எடிட் எ ஃபோட்டோன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணிட்டு, இப்ப நீங்க டவுன்லோட் பண்ண அந்த பேக்கிரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்கிரவுண்ட் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, கீழ ரோல் பண்ணுங்க. ரோல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஆட் ஃபோட்டோன்னு குடுத்து, உங்களுடைய நீங்க எடிட் பண்ணணும்னு நினைக்கிற உங்களுடைய ஃபோட்டோ வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு மேல ஆட்ன்னு இருக்கும். அத குடுத்தீங்கன்னா, ஃபோட்டோ வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதோட பேக்கிரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணணும். இப்ப என்ன பண்ணுறீங்கன்னா, கீழ பார்த்தீங்கன்னா, ரிமூவ் பிஜின்னு இருக்கும். அத குடுங்க. அத குடுத்துட்டு ரிமூவ் பேக்கிரவுண்டுன்னு இருக்கும். அத குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு பேக்கிரவுண்ட் வந்து ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, மேல பார்த்தீங்கன்னா, எரேஸ் ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாரி வச்சுட்டு, கீழ பார்த்தீங்கன்னா, கான்ட்ராஸ்ட்ன்னு இருக்கும். அத வந்து ஃபுல்லா கம்மி பண்ணிருங்க. கம்மி பண்ணிட்டு ஃப்ரெஷ் சைஸ வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாரி எரேஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாரி பாதி பாதி இருக்க மாரி எரேஸ் பண்ணிருங்க. எரேஸ் பண்ணிட்டு மேல டிக் ஐகான் இருக்கும். அத குடுத்துருங்க. அத குடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபோட்டோ சென்டரா செட் பண்ணிருங்க. இந்த மாதிரி. செட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ் ஐகான கிளிக் பண்ணிட்டு ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணி இப்ப நீங்க டவுன்லோட் பண்ண முருகன் இமேஜ், அப்புறம் அந்த மயிலு, அப்புறம் மயில் ரேகை எல்லாமே நீங்க வந்து ஆட் பண்ணிருங்க. நான் ஆட் பண்ணிட்டு ஆட்ன்னு ஆப்ஷன் மேல இருக்கும். அத குடுங்க. அத குடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மயில கிளிக் பண்ணுங்க. மயில கிளிக் பண்ணிட்டு இந்த மாரி ஜூம் பண்ணுங்க. இந்த உங்களுடைய லெஃப்ட் சைடுல ஜூம் பண்ணுங்க. ஜூம் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, கரெக்ட்டா இந்த மாரி வச்சுட்டு, எரேஸ் ஐகான் பக்கத்துல ஒரு ஐகான் இருக்கும். அத குடுத்துட்டு அத கிளிக் பண்ணீங்கன்னா, மூவ் டவுன் இருக்கும். அத குடுங்க. அத குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நம்ம இமேஜோட பின்னாடி போயிரும். இந்த மாரி கரெக்ட்டா அத அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, முருகன் இமேஜ கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணிட்டு, இந்த மாதிரி நமக்கு ரைட்ல வந்து செட் பண்ணிக்கங்க முருகன் இமேஜ. செட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மயில் ரேகைய கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த மயில் ரேகைய வந்து இந்த மாரி திருப்பிட்டு, இந்த இடத்துல வச்சுக்கங்க. இந்த இடத்துல வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அதே மாதிரி மூவ் டவுன் குடுத்துருங்க. 2 வாட்டி கிளிக் பண்ணீங்கன்னா, நம்ம இமேஜுக்கு பின்னாடி போயிரும். போனதுக்கப்புறம் இந்த மாரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிருங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, கீழ ஓம் முருகா துணைன்னு இருக்கும். சாரி முருகா துணைன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணி இந்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இந்த மாரி முருகன் துணை அத வந்து இந்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, மேல சேவ் ஐகான் இருக்கும். அத குடுத்து வந்து ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய் பாய். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு போயிருங்க.